ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு ரெசிபி பார்க்க போறோம். முட்டையில ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்டில். நான் எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உருளைக்கிழங்கு ஆம்லேட் தான் நம்ம பண்ண போறோம். அது எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன திங்ஸ் வேணும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 முட்டை எடுத்து கலக்கி வச்சிருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதே சைஸ் அளவுக்கு நீங்களும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்லைஸா நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதையும் நான் இதில் ஆட் பண்றேன். அளவுக்கு நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஆம்லேட்க்கு நல்லா இருக்கும். மிளகாவும் நான் இந்த அளவுக்கு ஸ்லைஸா நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஆனியன் பாருங்க. ஆனியனும் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே அளவுக்கு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. டியர்ஸ், நம்ம இதை ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆம்லேட் பண்ணணும். வாங்களுக்கு நல்லா ஹெல்த்தி, அதனால நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ் வரும்போது உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க டியர்ஸ், ஆனியனோட நான் வந்து உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதும் லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கணும். லைட்டாக மஞ்சத்தூளுமே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம்.